வெல்கம் டு தமிழ் திசைக்காட்டி. இந்த வீடியோல ஏர் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் 2019 பத்தி தான் பார்க்க போறோம். ஏர் இந்தியா லிமிடெட் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் போஸ்டுக்கான வேகன்சிஸ் ஃபில் பண்ண நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டுக்கு மொத்தம் 170 வேகன்சிஸ் இருக்கு. அதுல சதர்ன் ரீஜியனுக்கு மட்டும் 25 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ இல்லனா சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர்ல முடிச்சிருக்கணும். இல்லனா பிசிஏ அல்லது பிஎஸ்சி ஐடி அல்லது டிகிரி ஐடில முடிச்சிருக்கணும். குறைஞ்சது 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கணும். இல்லனா இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண டிப்ளமோ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏவியேஷன்ல இருக்கணும். இப்போ இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் ஜெனரல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 33க்குள்ள இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 36க்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 38க்குள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மென்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும். அப்புறம் இந்த போஸ்டுக்கு மாத சம்பளமா 19,570 வரை கொடுப்பாங்க. அப்புறம் இந்த போஸ்டுக்கான கான்ட்ராக்ட் டியூரேஷன் 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். இந்த போஸ்டுக்கு ஆன்லைன்ல செப்டம்பர் 7ல இருந்து 28க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்டுக்கான அட்மிட் கார்டை அக்டோபர் 5ல இருந்து அக்டோபர் 19க்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்ட் அக்டோபர் 20ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த போஸ்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். www.airindia.in வெப்சைட்டுக்கு போய் இந்த போஸ்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கோம். அதுல போய் டைரக்டா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியையும் கரெக்டா என்ட்ரு பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் கன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய ரீஜியனை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீயா 1000 ரூபாய் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா 500 ரூபாய் பே பண்ணணும். பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீயும் கிடையாது. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீயை ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ண முடியும். வேற எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜெனரல் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற வேகன்சிஸ் கம்பெனி ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து டிக்ரீஸ் அல்லது இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த போஸ்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நீங்க எந்த ரீஜியன் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அங்கதான் போஸ்டிங்க்கு போடுவாங்க. அப்புறம் இந்த போஸ்டுக்கான கான்ட்ராக்ட் டியூரேஷன் 5 வருஷத்துக்கு இருக்கும். கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் உங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ல உங்க ஹவுசிங் அக்கமெண்டேஷனை உங்க ஓன் காஸ்ட்ல பாத்துக்கணும். அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண உங்க வென்யூ ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா உங்க ட்ரெயின் ஃபேர் அல்லது பஸ் ஃபேரை கிளைம் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ப அல்லனா அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த போஸ்டுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு இல்லைன்னு தெரிய வந்ததுன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இந்த போஸ்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் அப்லோட் பண்ணணும். அதனால நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் கலர் சைஸ் போட்டோவை ரெடியா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரப்ப உங்களுடைய நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட்டையும் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர்றப்ப உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா காஸ்ட் சர்டிபிகேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டை கொண்டு வரணும். எல்லா சர்டிபிகேட்டோட ஒரிஜினலையும் அதோடைய போட்டோ காப்பீஸையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த போஸ்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தா உங்க மெயில support@AIESL.freshdesk.com மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த போஸ்டுக்கான எலிஜிபிலிட்டி அல்லது செலக்ஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா 01125667895 அல்லது 01125652442 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான எல்லா லிங்க்ஸ்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.